ஒரு நாளைக்கு 50,000 இருந்து 1,00,000 ஃபோன் கால், இமெயில், அதுக்கப்புறம் லெட்டர் அதெல்லாம் வருது ஒரு ஊழியத்துக்கு. அமெரிக்க தேசத்துல ரொம்ப பேர் 1,00,000க்கு மேல தான் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல, 1,00,000 அந்த மாதிரி நம்பர்ஸ் ஒரு ஊழியத்துக்கு. இந்த போன் எடுக்கிறதுக்கு மட்டும் 1000 பேர் வச்சிருக்காங்க. ஒரு கேம்பஸ், அதுல 1000 பேர் உட்காந்து போன் எடுக்கிறாங்க. ஆனா ஜபத்துக்கு மக்கள் அது சரியில்லை, இது சரியில்லை, வியாதியா இருக்குது, அப்படி அது இது போன் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் போன்ல ஜபம் பண்றாங்க, பிரேயர் லைன். அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க, என்ன பிரச்சனை இருக்குது மக்களுக்கு. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். காசு பிரச்சனை, சரியா? சரீரத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. இந்த 3 தவிர பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை? நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு வழி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், இல்லை பெரிய பெரிய ஊழியங்கள் அவங்கெல்லாம் சொல்ற சொல்யூஷன் ஃபாலோ பண்ணணுமா? என்ன பிரச்சனை? காசு பிரச்சனை. இந்த காசு பிரச்சனை இருந்தாலே குடும்ப பிரச்சனை, வியாதி பிரச்சனை கூட சால்வ் ஆயிருமா? ஆனா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன பிரச்சனை சொல்லுங்க? காசு பிரச்சனை. சரீரம், அப்புறம் குடும்பம். இந்த காசு கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா வியாதி வந்தா கூட ஏதோ மருந்து கிருந்த போட்டு சரி பண்றலாம், ஆபரேஷன் பண்ணி ஏதோ சரி பண்ணலாம் ஓரளவுக்கு. குடும்பத்துல என்ன பிரச்சனை? காசு இல்லதான், மசால் வாங்க முடியல, அரிசி வாங்க முடியல, பொருள் வாங்க முடியல, கார் வாங்க முடியல, வீடு வாங்க முடியல, வேலை இல்லை, இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த 3 பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை. இதுக்கு நடுவுல வந்து குட்டி குட்டி பிரச்சனை. மாமியாரு கோச்சிக்கிட்டாங்க, அத்தை கோச்சிக்கிட்டாங்க, சித்தப்பா கோச்சிக்கிட்டாங்க, அவங்க பையன் வீடை விட்டு போயிட்டான், பாட்டி அங்க போயிடுச்சு. இதெல்லாம் என்னன்னா குடும்ப பிரச்சனை. எனக்கு வேலையை விட்டு தூக்க போறாங்க, சம்பளம் போட மாட்டாங்க, அதெல்லாம் எல்லாமே மொத்தமா 3 பிரச்சனை தான். இந்த 3 பிரச்சனைக்கு தீர்வு அவங்க சொல்றாங்க அந்த மனிதருடைய கையிலே இருக்கு, உங்க கையிலே இருக்கு. யாருமே தேவை கிடையாது. இவங்களே உண்டாக்கலாம், உருவாக்கலாம், உலகத்தையே உண்டாக்கலாம். அப்படியே அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு முறையும் நாங்க ஜபம் பண்ணுவோம், ஜபம் பண்ணிட்டு இந்த வசனத்துல இருந்து எப்படி நீங்க பேசணும், எப்படி உலகத்தை உண்டாக்கலாம், எப்படி நீங்க நல்லா இருக்கலாம் நாங்க சொல்றோம். ஆனா நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. பாருங்க, 1000 பேரை வச்சு போன் கால் எடுக்கிறாங்க. எவ்வளவு தேவைகள் இருக்கு பாருங்க. மக்கள் இந்த உலகத்துல எவ்வளவு தேவைகளோட இருக்கிறாங்க. இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் அதே மாதிரி இருந்துடக்கூடாது. எனக்கும் இந்த 3 பிரச்சனைல ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க எல்லாம் யாரு? ராஜா. நீங்க யாரு? ஆசாரியன். You should be a problem solver. நீங்க மத்தவன் பிரச்சனையை போய் தீர்க்கணும். அவனுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் ராஜா என்கிற ஸ்தானத்தையும், அரசர்கள், நான் வந்து ஒரு ஆசாரியன் அப்படின்ற ஸ்தானத்துல இருந்து செயல்படணும். அதுக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுவது ஒருவன் சொல் தவறாதவனானால். ராஜா வந்து ரொம்ப கரெக்டா பேசுவாரு. ஏன்னா அவர் பேசுறது, அரசவையிலிருந்து பேசுறது எல்லாம் ஆணை.